இந்த பொன்னுலகத்தை ஆளக்கூடிய தேவி இந்திரன் என்ற பெயருக்கு சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அனுதினம் வர வேண்டிய வாதனை தேவாதி தேவா தேவ குமாரே ஆதரி வணக்கம். வாழ்க வாழ்க மனமான வாழ்த்துகிறேன். மாதலி இன்று கால தாமதம் வர வேண்டிய காரணம் என்னடா? இல்ல வேலை முடிச்சிட்டு பாக்க வந்துட்டே இருக்கறேங்க. அப்படியா? சரி போகட்டும் விடு. அனுதினம் இந்த தேவதையில நடப்பது என்ன? அனுதினம் கலை நாட்டிய கலை சீக்கிரம் வந்து நான் நடத்துகிறேன். அனைவருமே நல்ல முறையில் வாழ வேண்டும் என மனமாற வாழ்த்துகிறேன். ஆமா நான் காட்டுனா என்னடா தருவேன்? காட்டு வந்தாண்டி பாத்துக்கிறேன் பாக்குறதுக்கு. நான் காட்டு பயந்துடுவேன். அது என்னதான் பாத்துடலாமே. எது அது காட்டுத அப்படியா?
எனக்கு ஆடம் ஒண்ணுமே ஆடாது. நானும் ஒரு நாட்டு ஆட்டம் தாண்டி என்னத்தா ஆட்டி காட்டி நானும் என் வாழ்க்கை வீணா போச்சு. என்ன பண்றது? பொண்ணு நேரம் அது மாதிரி. ஆமா நான் சூத்து மாறியாத்தா அவரை பேசுற உட்காந்துக்கிறா ஜாக்கிரதை. நீதான் பார்த்து அவ்வளவு என்ன உன் வாழ்க்கைக்கு என்ன இப்ப கேடு? கேக்குறேன் என் வாழ்க்கை ஊருக்குள்ள பேசுறான். நீ தான் தேவையான வச்சுக்கிறேன். அப்புறம் சரியான பொருத்தம் ஆகட்டும் சொல்லு. வாடிங்க ஒரு பெண்ணா பிறந்தா அச்சம் மடம் ஞானம் பயன்பட்டு சொல்லக்கூடிய 4 குணம் இருக்கணும். என்னடா ஒண்ணுமே கிடையாது. இருக்குது அச்சம் மனம் போரு பருப்பு வாஷு எல்லாம் தான் வச்சுக்கிறேன். நானா வச்சுட்டு என்ன புண்ணியம்? ஏன்டி கேக்குறேன் நீ? என்ன புறகிற பாவண்டி ஒரு மண்ணா போனாலும் சரி கட்ட உதவி சொல்லுவாங்க. கீழே போட்டோம் அது சாப்பிட கிடையாது. ஆமா எல்லாம் ஏசி வந்து அது வந்து இது வந்து அதெல்லாம் போடுறது கிடையாது. நான் வாய்க்குள்ள மூழ்கி போடுறது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. ஐயே கல்யாணம் ஆகி போச்சு நினைக்கிறியா நீ? ஆமா நீ கேக்குறேன் கல்யாணமா நான் ஒருத்தன் சைட்ல விட்டான் என்ன ரைட்ல விட்டான். என்ன சொல்ற? சைட் அடிச்சுக்கிறேன்டி. பக்கத்து வீடு. ஆமா எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்காது பண்ணியா சொன்னாங்க. அம்மா ஆமா ஒரு நாய் தம்பியை பார்த்து ஆமா யார கல்யாணம் பண்ணி சொல்றாங்களோ ஒரு தாய் தஞ்சா இருந்தாலும் சரி ஒரு அண்ணன் தம்பி அவங்க பேச்சை கேட்டு நம்ம திருமணம் பண்ணி பாரு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம அடங்கால எவனா நினைச்சு தூக்கிட்டு போற மாதிரி அவன் தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாண்டி. ஏண்டி கேக்குறேன் நான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு 10 வருஷமா நான் படாத கஷ்டத்தெல்லாம் படுறேன். திருமணம் செய்துக்கல 10 வருஷமா குழந்தை கிடையாது. யாரு ஒரு கோயிலுக்கு போறது ஒரு குளத்துக்கு போறது குழந்தை சாமியார் ஒருத்தர் குழந்தை கொடுக்குறேன். சாமியார் அப்படி விளக்கமா விபதி மூலியமா தரேன். அங்க குழந்தை கிடையாது. குழந்தை சொல்லிட்டு அப்புறம் மரம் டாக்டர் பார்த்தேன். டாக்டர் அவர் நுனிப்ப டாக்டர் டாக்டரா நுனிப்பண்டிய முனியப்ப அவர் கரெக்டா புடிச்சு சொல்றாரு. நீ தவறா பேசுற. கையடிய ராஜிய புடிச்சு சொல்றாரு. கரெக்டா புடிச்சோன்னு சொல்லிருக்காரு. என்னன்னு? கோவிந்தம்மா 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 என் பேரு கோவிந்தம்மா அவருக்கு தெரியும். அடிக்கடி கோவிந்தம்மா ஒண்ணு அவர் சொன்னாரு. என்னது? என்னம்மா குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டம் 10 வருஷமா இல்லைன்னு சொன்னீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது தானே நீ சும்மா பாக்குறதுக்கு போயிடுறியா? நான் கம்முன்னு சொன்னாரு. ஆமா குழந்தை இல்லை என் வீட்டுக்கு சாக மாட்டேன் என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவரு கரெக்டா சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னாரு? என்ன பண்றேன் சொல்ற மாதிரி கேளுமாரு. என்னன்னு கேட்டேன். உன் கர்ப்ப பையன் எடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு இதெல்லாம் ஒரு குண்டு குடிக்க இதெல்லாம் ஒரு கவிச்சு இதெல்லாம் ஒரு மாரி பெருச்சு அழிச்சு இதெல்லாம் கிழிஞ்சு காய போட்டுட்டாம நான் திருப்பி போட்டு அமிச்சிடன்ட்டு அவன். அப்பயும் குழந்தை கிடையாது. குழந்தை இல்ல எனக்கு குழாவுக்கு தண்ணிக்கு போனேன். அதுதான் பொம்மைங்களா பேசிக்கிறாங்க. பெண்கள் பேசுறாங்க. முன்னாடி கோயிலுமா மோத்தா வீட்டு வரவும் நகை நெட்லாம் போட்டு வந்தியே
இப்ப நகை நெட்லாம் வந்து என்னன்னு கேட்டாங்க. ஏன் வீடோ உங்க வீடு பக்கத்து வீடு எனக்கு தெரியும். 5,000 ரேக போட்டாங்க உனக்கு. ஏன்னா முன்ன மட்டும் வந்து நிக்கிற. நான் எல்லாரும் வித்து குஷ்டான்றேன் என் வீட்டுக்காரன். காரி மூட்டாங்க. எனக்கு துக்கம் வந்து என் தூத்துல ஏறிக்கிச்சு. துக்கம் வந்து ஏறிக்க உடனே நான் உட்காந்து என்னன்னு அவங்க வீட்டுல உட்காந்துருந்தேன். ஒரு நாள் என் வீட்டுல கேட்டாரு. என்ன கேட்டாரு? முன்னாடி ஏன் கேட்டாரு. உடம்புங்களோட மூத்தாங்க காரி மூறாங்களே போகிட்ட வாழ்க்கை சாவடா போறேன்னு சொன்ன பாரு. ஒரு நாள் கிளம்பி போனாரு. அவ்வளவு வேகமா காலையிலே போயிட்டாரு. பாசந்தி என் மேல அவ்வளவு பிரியம். உங்க வீட்டுல பேரு என்ன? கோயிந்தேன். சத்தியமா ஒரு பேரை மட்டும் சொல்லி கேட்கலன்னு சொல்லிட்டு நானு இல்ல பூச்சி வந்தா கப்புனு கை வரும் எனக்கு. உடனே நான் பண்ணிட்டேன். கழுவி போன காலையிலே போயிட்டு செங்கல் போட்டுங்க. காலையில நான் சொன்ன பத்தியா உடனே போனாரு. நான் நினைச்சேன் கம்பளி வாங்கி வருவேன் நகை வாங்கி வருவேன் நகை சொல்லிட்டு வீட்டுல நானு கதவு திறந்து விட்டுனா பட்டுருந்தேன். பார்த்தா புல்லா குஷ்டு நைட்டு 10 மணிக்கு வராண்டி அம்மா தள்ளாடிங்க வந்து பக்கத்துல பட்டு தடவுறாண்டி என்ன இன்னாடி என் தூம காசு எதுக்கு நான் தடவுறேன்னு கேட்டேன். இந்த மூக்கு நடி மூக்குதிக்கா போட்டு மூக்க பிடிச்சி கழிச்சுட்டான். பாவி அதான் போனா போன 2 நாளைக்கு முன்ன காது கம்பளி கட்டேன். அதே மாதிரி நான் பண்ண குஷ்டு வந்து காதை பிடிச்சி கடிச்சான். நீங்க ஒண்ணு கேட்டுது ரெண்டு என்ன கேட்க போற? மூக்குத்தி கட்ட மூக்கு பிடிச்சி கடிச்சான். காது கம்பளி கட்ட காதை பிடிச்சி கடிச்சுட்டான். நீங்க ஒண்ணு கேட்டுது அப்படி என்ன கேட்க போற? ஏன்னா மூக்குத்தி கட்ட மூக்கு பிடிச்சி கடிச்சான். காது கம்பளி கட்ட காதை பிடிச்சி கடிச்சான். இன்னைக்கு அதுல கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன். அவன் குஷ்டு வந்து எட்ட பிடிச்சி கடிப்பான். என்ன ஆட இதாண்டி நைட்டு டிராவல்ஸ் எங்க புறப்பட்டு எங்க நிற்கும்? எங்க மரம் காலத்துல செங்கல்பட்டு போற வரைக்கும் எங்கேயுமே நிக்காது. எங்கெங்க புளியா மரம் அங்கங்க நின்று ஏற்றிக்கும். டீசல் மேல வைடா வாங்கி வைங்கடி பாட்டு பாடு. ஜாக்கெட் போறியா? ஜாக்கெட் போறியா? முத்தா கொடுப்பான் பாரு. அந்த மீசை ஒண்ணு ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போகுது. எங்க வாங்கல சின்னில மோர் மார்க்கெட்ல வாங்கி சென்னை மோர் மார்க்கெட்ல வாங்க.